புதிதாக ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதன் காணொளியையும் தற்போது பாருங்கள். إن شاء الله نسلم عليه كلنا ومن استطاع أن يتصدق عليه يعني تأليفا بقلبه وتثليثا كذلك يعني فليفعل. إن شاء الله كلنا نحاول نسلم عليه إن شاء الله تأليفا بقلبه. அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மொழியால், இனத்தால், அதாவது வாழக்கூடிய நாட்டால் எல்லாமே வேறுபட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இங்கே பாருங்கள், அந்த சகோதரத்துவம் எப்படி அவர்களை ஆட்டுவிக்குது பாருங்கள். எல்லோரும் கட்டி தழுவுறாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சி அவர் நெத்தியில் முத்தமிடுறார் சந்தோஷத்தில். இதுக்கெல்லாம் காரணம் உலக முஸ்லீம்களில் ஒருவர் ஆயிட்டார். ஏக இறைவனை மட்டுமே நீ வணங்குவார். வேறு எந்த கடவுளையும் அவர் தன்னுடைய இறைவனாக அவர் கற்பனை செய்து கொள்ள மாட்டார். இப்படிங்கிற இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவர் இனி வந்துடுறார் இல்லையா? இங்கே நீங்கள் பாருங்கள், மொழியில் வித்தியாசம், நாட்டில் வித்தியாசம். நம்ம கணியன் பூங்குட்டனார் சொன்னார்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுதான் இங்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் அவர் சொன்னது. நம்ம தமிழர்களுடைய ஆதிகால வணக்க வழிபாடுகள் அப்படி தான் இருந்திருக்குது. சித்தர்களுடைய பாடல்கள்லாம் நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையிலே சுட்ட அப்படின்னு வரிசையாக ஒரு சித்தர்களுடைய பாடல்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோமா இல்லையா? ஆக இந்த ஏக இறை கொள்கை அவர்கள்ட்டையும் இருந்திருக்குது. அது பின்னால் ஆரிய படையெடுப்பினால தான் அது மாற்றப்படுது. இங்கே உள்ளவர்கள் அதை மாற்றப்பட்டு வேறு இறை வணக்கங்களுக்கு மாறிக்கொள்கிறார்கள். அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். எல்லோரும் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள், அத்தனை மக்களுக்கும். அங்கே ஒரு எகிப்துக்காரன் இருக்கிறாப்புல, என்ன ஒரு இந்தியனு, ஒரு பாகிஸ்தானி, ஒரு பங்களாதேஷி, ஒரு சவுதி, என்ன இப்படி எந்த நாடும் மொழி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பாருங்கள். உலகம் அனைத்தும் வாசுதேவ குடும்பம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இங்கே நடைமுறை வெறும் ஏட்டளவில் எழுதி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, நாக்கு வலிக்கிறது. அது நடைமுறைப்படுத்தி காமிக்கணும். அது அந்த இங்கே நடைமுறைப்படுத்தப்படுது. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மனிதருக்கு நேர்வழி காட்டியது போல் கடைசி வரை அவர் இறக்கும் வரை